கம்பராமாயணத்தில் வாலிவதை படலத்தில் ராமன் தனது செய்கை வந்து எப்படி முறை என வாலிகிட்ட மொழிகின்றான் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அன்னத்தன்மை அறிந்து அருளலை பின்னவன் இவன் என்பதும் பேணலை வன்னிதான் இடு சாபம் வரம்புடை பொன்மலைக்கு அவன் நன்னிலன் போகலை. இந்த இடத்துல 4 புறத்துக்கும் வந்து சுக்ரீவனை வந்து துரத்துகின்றான் வாலி. அப்போ இந்த இடத்துல தனது உயிரை காப்பாற்றுறதுக்காக இவன் வந்து ஒரு பொன்மலை அப்படிங்கிற ஒரு மலைக்கு போய் தான் தன்னோட உயிரை வந்து காப்பாற்றி கொண்டான் சுக்ரீவன். ஏன் பொன்மலைக்கு போகிறான் அப்படின்னா, வாலிக்கு வந்து ஒரு சாபம் இருக்குது. அந்த சாபம் என்ன அப்படின்னா, அந்த மலைக்கு சென்றால் அவனது தலை சுக்குநூறாக வெடிக்கும் அப்படிங்கிறது வாலி பெற்ற சாபம். அப்போ இந்த இடத்துக்கு கண்டிப்பாக தனது அண்ணனாகிய வாலியினால் வர முடியாது அப்படிங்கிறது தான் சுக்ரீவனோட ஒரு எண்ணமாக இருக்குது. அதனால் தனது உயிரை வந்து எல்லா திசைக்கும் சென்று ஓடியவன் இனி உயிரை காப்பாற்றவே முடியாது அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது அவன் நேராக எங்கே போகிறான் அப்படின்னா பொன்மலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் தான் தன்னோட உயிரை வந்து காப்பாற்றிக்கிறான். உனக்கு கொஞ்சம் கூட அருள் இரக்கம் அப்படிங்கிற கொஞ்சம் கூட இல்லை. தனது உடன் பிறந்தவன் அப்படிங்கிற பாசமும் இல்லை. பின்னவன் இவன் என்பதும் பேணலை. பின்னவன் அப்படின்னா தம்பி. உனது தம்பி அப்படிங்கிற எண்ணம் கூட உன்னோட மனசுக்குள்ள வரல. உனக்கு கோபம்தான் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக வருது. அப்போ சாபம் பெற்ற நீ தலை சுக்குநூறாக வெடிக்கும் அப்படிங்கிற சாபம் பெற்ற உன்னிடமிருந்து தனது உயிரை வந்து காப்பாற்றி கொள்வதற்காக பொன்மலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் சுக்ரீவன் போய் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ளக்கூடிய சூழல் வந்து இந்த இடத்துல வருது. ஈரம் ஆவதும் பிறப்பு ஆவதும் வீரம் ஆவதும் கல்வியின் மெய்நெறி வாரம் ஆவது மற்ற ஒருவன் புனர் தாரம் ஆவதை தாங்கும் தருக்கு. அதோ எப்பயுமே ஒரு கல்வி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இரக்கம் இருக்கணும், வீரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வந்து சொல்லும். ஆனால் எப்பயுமே வந்து பிறருடைய மனைவியை வந்து தன்னோட மனைவியை ஆக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறநெறியுமே நமக்கு சொன்னதே கிடையாது. ஆனால் நீ அந்த தவறை செய்கின்றாய். சுக்ரீவன் வந்து சென்றதையுமே அவனது மனைவியை வந்து உனது மனைவியாக ஆக்கி கொள்ள எண்ணம் கொண்டாய். இப்போ புரியுதுங்களா ஏன் ராமனுக்கு வந்து இவ்வளோ கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா அவரும் தன்னோட மனைவியை வந்து பிரிந்து அந்த துன்பத்தை வந்து அனுபவிக்கின்றார். அப்போ அந்த இடத்துல சுக்ரீவனும் அதே மாதிரி ஒரு துன்பத்தை வந்து அனுபவிக்கிறான். நீ வந்து உனக்கு எந்த ஒரு அறநெறியுமே சொன்னதில்லை. ஒருவன் போனதையுமே அவனோட மனைவியை வந்து அபகரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறநெறியும் சொன்னதில்லை. ஆனால் நீ வந்து அப்படிதான் நினச்சிருக்க. என்ன அப்படின்னா, வீரத்தில் அடங்காதது, கல்வி மெய்நெறி சொல்லாதது, அறநெறி சொல்லாதது என்ன அப்படின்னா அந்த மனைவியை அபகரிக்கிறது. ஆனால் நீ அதை பண்ணுன. அவனோட மனைவியை உனது மனைவியாக ஆக்கிக்கொள்ள நீ பார்த்தாய். அது தவறு. அது மட்டும் இல்லை, மரம் திரம்பல் வலியம் என மனம் புறம் திரம்ப எளியவர் பொங்குதல் அறம் திரம்பல் அருங்கடி மங்கையர் திறம் திரம்பல் தெளிவி உடையோர்க்கு எல்லாம். எப்பயுமே ஒரு பிற மங்கையரை வந்து தன்னோட மங்கையரை ஆக்கி கொள்வது குற்றம். அந்த குற்றத்தை தான் நீ வந்து செய்து விட்டாய். அது செய்யலாமா? தருமம் இன்னது என்னும் தகைத்தன்மையும் இருமையும் தெரிந்து எண்ணலை எண்ணினால் அருமை உம்பிதனை ஆறுயிர் தேவியை பெருமை நீங்கினை எய்த பெறுதியோ. ஆதலானும் அவன் எனக்கு ஆறுயிர் காதலான் எனலானும் நிற்கட்டனன் ஏதிலாரும் எளியர் என்றால் அவர் தீது தீர்ப்பது என் சிந்தை கருத்து அரோ. அப்போ எந்த ஒரு தர்மத்தையும் நீ வந்து நோக்காம இற்பிறப்பு முற்பிறப்பு எதை பற்றி நீ யோசிக்காம அவனோட மனைவியை அவனது உயிர் தேவி 6 உயிர் தேவி இந்த இடத்துல ரொம்ப குறிப்பு. அவனோட அருமையான உயிர் போன்ற மனைவியை வந்து நீ வந்து உன்னோட மனைவி ஆக்குனது சிறிதும் பெருமை அல்ல, தர்மம் சொல்லக்கூடிய வழி அல்ல. அப்போ நீ அந்த மாதிரி பண்ணிட்டனால தான் இந்த மாதிரி பண்ணினேன். அது மட்டும் காரணம் அல்ல. சரியா? நீ தான் கோவப்பட்ட. சுக்ரீவன் ரொம்ப நல்லவன், குற்றம் இல்லாதவன். நீ தான் வீணாக கோவப்பட்டாய். கோவப்பட்டதோடு நீ என்ன பண்ண அப்படின்னா அவனோட உயிரை எடுக்கவும் துணிந்தாய். உயிரை எடுக்க துணிந்த நீ என்ன பண்ண அப்படின்னா அவனோட மனைவியை உனது மனைவியாக ஆக்க பார்த்த. அதனால தான். அதோட மட்டும் இல்லை, அவன் எனக்கு 6 உயிர் காதலான் எனலானும் அவன் எனக்கு மிகவும் பிடித்தவன். அது மட்டும் இல்லை, எனக்கு உதவி செய், எனக்கு வரும் துன்பத்தை வந்து நீ தீரு அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து கேட்டாலுமே அதை தான் நான் பண்ணுவேன். ஏதிலாரும் எளியர் எனர் பகைவர் கூட ஒரு எளியவர் என்றால் தீது தீர்ப்பது என் சிந்தை கருத்து அரோ. அவனோட துன்பத்தை போக்குவது என்னோட இயல்பு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க. அது இன்னொன்று குறிப்பாக நம்ம கவனிச்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஏதிலார் அப்படின்னு அந்த இடத்துல பகைவர் அயலார் அப்படின்ற ஒரு பொருள் வரும். அப்போ பகைவராக இருந்தாலும் கூட இந்த இடத்துல எளியவராக இருக்கின்றாள் என்றார்.
அப்போ இந்த இடத்துல சுக்ரீவன் வந்து எளியவனா என் முன்னாடி வந்து கேட்குறான். அப்போ தீது தீர்ப்பது என் சிந்தை கருத்து. அவங்களோட துன்பத்தை தீர்ப்பது என்னோட இயல்பான ஒரு செயல். அதைத்தான் நான் செய்தேன். அப்போ அவனோட மனைவியை உன்னோட மனைவியை ஆக்க பார்த்தது, அவனது உயிரை வந்து எடுக்க துணிந்தது, அதோடு சேர்த்து அதுக்காகவும் அதோடு சேர்த்து அவன் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தவன் அப்படிங்கிறதுக்காக உன்னால் மட்டும்தான் சுக்ரீவனுக்கு நான் வந்து பக்கபலமாக நின்று இப்படி ஒரு காரியத்தை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் தனது செயலில் இருக்கக்கூடிய அந்த நியாயத்தை எடுத்து எம்புவதாக இந்த பாடம் உள்ளது.